வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? தமிழக பாஜகவுக்கு இப்போ அண்ணாமலை மட்டும்தான் குறி. டிஎம்கேவையோ டிவிகேவையோ அவங்க எதிர்க்கிறதே கிடையாது. அண்ணாமலையை மட்டும்தான் எதிர்த்து பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. ஒரு தமிழக பாஜக நிர்வாகி சில நாட்களுக்கு முன்பாக பெருமாள் முருகனுக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. மாதொரு பாகன் அப்படிங்கிற நாவலை எழுதினவர் பெருமாள் முருகன். மாதொரு பாகன் நாவலில் ஹிந்து மதத்துக்கு எதிரான சில வரிகள் இருக்குது. அந்த ஆத்தருக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணியிருக்காரு 2015 அப்படின்னு ஒரு பதிவு போட்டார். அதுக்கு தான் நாம் சொல்லியிருந்தோம், பெருமாள் முருகன் எழுதின மாதொரு பாகன் நாவலுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு ஒன் பார்ட் உமன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த புக்கு பேர். அதுக்கு சாகித்ய அகாடமி விருதை மத்திய அரசாங்கம் 2016 வழங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் வச்சுருந்தோம். இப்போது அதே பர்சன் சமூக வலைதளத்தில் இன்னொரு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலை கர்நாடகாவில் காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது திப்பு சுல்தானை எப்படி பெருமையாக பேசுகிறாரு பாருங்க. திப்பு சுல்தான் செக்யூலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாரு அண்ணாமலை அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. இப்போ தமிழக பாஜகவுக்கு என்ன தெரியுமா நோக்கம்? கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க. இப்போது அவங்கள மறுபடியும் பாஜகக்குள்ளே எப்படி கொண்டு வரது? ஹிந்து மத எதிர்ப்பு நாவலுக்கு அந்த நாவலை எழுதின ஒரு ஆத்தருக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஹிந்துத்துவ கொள்கை இருக்கக்கூடியவங்க வி த லீடர்ஸ் இயக்கத்தில் சேர்ந்த ஹிந்துத்துவவாதிகள் உடனே ஜம்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பரப்பி விட்டாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போது ஒரு இஸ்லாமிய மன்னனுக்கு அண்ணாமலை பாராட்டு தெரிவிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு பரப்பி விட்டா, வி த லீடர்ஸ் இயக்கத்தில் சேர்ந்த பாஜகவினர்கள் உடனே அங்கேருந்து விலகி மறுபடியும் பாஜகவுக்கு வருவாங்க அப்படின்னு இப்போ பரப்புகிறாங்க. இஸ்லாமிய மன்னனை பற்றி அண்ணாமலை பாசிட்டிவான விஷயங்களை பேசினது தப்புனா, பாஜகவில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அது மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கே. முதல்ல இவங்க சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி எப்போ நடந்துச்சுன்னா, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சுல, அப்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. திப்பு சுல்தான் ஜெயந்தி கொண்டாடப்படணும், மாநிலம் முழுவதும் அதிகாரிகள்லாம் அதில் கண்டிப்பாக பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அண்ணாமலை திப்பு சுல்தான் ஜெயந்தி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திப்பு சுல்தானுடைய பாசிட்டிவான விஷயங்களை பேசியிருக்காரு. G20 சம்மிட் நடந்துச்சுல, அதனுடைய மேகசினில் அக்பரை டெமோக்ராட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. மறுபடியும் சொல்கிறேன், G20 சம்மிட்டுக்கான மேகசினில் அக்பரை டெமோக்ராட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருந்தாங்க மத்திய பாஜக அரசு. இது ஒன்று. ரெண்டாவது, ஜெகதீஷ் ஷெட்டர் இருக்கார்ல, பாஜகவுடைய முன்னாள் முதல்வர், அவரும் சரி எடியூரப்பாவும் சரி பல்வேறு காலகட்டங்களில் திப்பு சுல்தானை பாராட்டுற மாதிரி பேசியிருக்காங்க. ஜெகதீஷ் ஷெட்டர்லாம் ஒரு தருணத்தில் திப்பு சுல்தானுடைய காஸ்டியூமையே போட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு, பாஜகவுடைய முன்னாள் முதல்வர். இப்போ இதற்கு தமிழக பாஜக கும்பல் என்ன சொல்ல போகுது? இது எல்லாத்தையும் தாண்டி 2017 ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட பிரசிடெண்ட்டாக இருந்த ராம்நாத் கோவிந்த் இருக்கார்ல, ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர், அவர் சொல்கிறாரு 2017 திப்பு சுல்தானை ஹீரோ அப்படின்னு சொல்கிறாரு ராம்நாத் கோவிந்த். அண்ணாமலை திப்பு சுல்தானுடைய பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து சொன்னது தப்பு அப்படின்னா, ராம்நாத் கோவிந்த் திப்பு சுல்தானை ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய பாஜக கவர்மெண்ட்டு அதுக்கு எதிராகலாம் எதுவும் சொல்லலையே. இது எல்லாத்தை விட ஒரு ஷாக் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. 2005 அத்வானி அவர்கள் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போ அவர் தான் பாஜகவுடைய தேசிய தலைவர். பாகிஸ்தான் பயணத்தின் போது ஜின்னாவை என்ன சொன்னார் தெரியுமா? அத்வானி ஜின்னாவை பற்றி செக்யூலர் அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னா செக்யூலர், மத சார்பற்றவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்மை பாகிஸ்தான் பயணத்தில் பயன்படுத்தினார் அத்வானி, பாஜகவுடைய தேசிய தலைவர். அது நாட்டில் இருந்த எந்த பாஜக தொண்டர்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியலை. கடுமையான எதிர்ப்பு அத்வானிக்கு. அதன் எதிரொலியாக பாஜக தேசிய தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் ஸ்டெப் டவுன் ஆகிறாரு. அதனால் அத்வானி ஜின்னாவை மத சார்பற்றவர் அப்படின்னு சொன்னதை நம்ம இந்த டாபிக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். அத்வானி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இதை நான் மென்ஷன் பண்ணேன். மற்றபடி ராம்நாத் கோவிந்த் திப்பு சுல்தானை ஹீரோன்னு சொல்லியிருக்காரு. G20 சம்மிட் மேகசினில் அக்பரை டெமோக்ராட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் பாராட்டி எழுதியிருக்காங்க. ஜெகதீஷ் ஷெட்டர், எடியூரப்பாலாம்
திப்பு சுல்தான் மாதிரியே காஸ்டியூமெல்லாம் போட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை என்ன சொல்ல போகிறாங்க நயினார் கும்பல். அதனால் அண்ணாமலை 2015 அது பண்ணிட்டாரு, 2013 இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தை மையமாக வச்சே இப்போ பதிவு போடுறதை விட்டுட்டு நிகழ்காலத்துக்கு வாங்க நயினார் கும்பல். டிவிகே கவர்மெண்ட் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸை எடுத்து பேசுங்க, போராட்டம் நடத்துங்க. அண்ணாமலையை எதிர்க்கிறத விட்டுட்டு ஆளும் கவர்மெண்ட்டை எதிர்க்க பார்த்தீங்கன்னாலாவது ஒரு 4-5 பேர் உங்களை சப்போர்ட் பண்ணுவான். அண்ணாமலையை எதிர்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 40-400 பேரும் அண்ணாமலைக்கு பக்கம் தான் போவாங்க. தமிழக பாஜகவுக்கு டாட்டா சொல்லிட்டு இனிமேலாவது திருந்துங்க அப்படிங்கிறதான் பலருடைய பார்வையாக இருக்குது, அட்வைஸாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.